ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லா கேஸ் தட்டுப்பாடு போய்கிட்டு இருக்கு. நீங்க பேசுறத பார்த்தா இனி கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்துரும் போலயே. உங்களோட அலும்புக்கு ஒரு அளவே இல்லையாயா? இப்படி ஈரானை, அமெரிக்காவை பார்த்து சொல்ற மாரி தான் இப்ப நடக்கிற விஷயங்கள் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஈரானுக்கும், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனைனால உலகமே ஒரு பதற்றமான நிலையில தான் இருக்கு. இந்த மாரி இருக்கிற சமயத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் குடுத்திருக்காரு. இதோ பாருங்க, நான் உங்களுக்கு கடைசியா ஒரு வார்னிங் குடுத்துக்கிறேன். நீங்க அமெரிக்கா மேலயோ, இல்ல இஸ்ரேல் மேலயோ கை வச்சீங்க அப்படின்னா, நாங்க அடுத்து சும்மாவே வந்திருக்க மாட்டோம். நீங்க எங்க மேல கை வைக்கிற அடுத்த நொடியே, நாங்க ஹார்மோஸ் ஜலசந்திய ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல்ல எடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க ஒரு பெரிய பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வார்னிங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்காரு. இப்ப இந்த ஒரு விஷயத்த கேட்கும் போதுதான் நம்ம எல்லாத்துக்கும் அதிர்ச்சியா வந்திருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹார்மோஸ் ஜலசந்தில நிறைய கப்பல்கள் இருக்கிறனாலதான் இப்ப நமக்கு கேஸ் தட்டுப்பாடே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஜலசந்தியை கண்ட்ரோல் பண்றதுனாலதான் நமக்கு கரெக்டான கேஸ் சப்ளை கிடைக்கல. இதனாலதான் டிமாண்ட் அதிகமா இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஹார்மோஸ் ஜலசந்திய அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடும் அதிகமா ஆயிரும். ஏன்னா அந்த வழியா தான் உலகத்தோட கச்சா எண்ணெய் விநியோகம் 20% நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்த நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம், நீங்க சும்மா இல்லைன்னா இதுலதான் நாங்க கை வைப்போம் அப்படின்னு அமெரிக்கா பெரிய மிரட்டலை விட்டுருக்காங்க. இப்ப இவ்வளவு பெரிய மிரட்டலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விட்டவனே ஈரான் சும்மா இருப்பாங்களா? இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஈரான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க வார்னிங் கொடுத்தா நாங்க சும்மா இருப்போமா? நீங்க அந்த மாதிரி ஹார்மோஸ் ஜலசந்தியை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மத்திய கிழக்கு பகுதியில இருந்து 1 லிட்டர் கச்சா எண்ணெய் கூட எந்த ஒரு நாடுக்கும் ஏற்றுமதி ஆகாது. அதை ஏற்றுமதி பண்றதுக்கு நாங்க விடமாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குங்க. ஏன்னா கச்சா எண்ணெய்க்கு பல நாடுகள் மத்திய கிழக்குல இருந்து வர்றதை தான் நம்பிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மத்திய கிழக்கு பகுதியில இருந்து 1 லிட்டர் கச்சா எண்ணெயை கூட ஏற்றுமதி பண்ண விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் எவ்வளவு ஒரு பகிரங்கமான மிரட்டலை விடுறாங்க பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த வார்னிங்கும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடை ஏற்படுத்தும். இப்படி இருக்கும்போது கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ண விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அடுத்து என்ன ஷார்டேஜ் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயங்கர பயமா இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி கேஸ் தட்டுப்பாடு ஒரு பக்கம் படாத பாடு படுத்திட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னா யாருனாலுமே சமாளிக்க முடியாது. ரொம்ப ஒரு மோசமான நிலைமை வந்துடும். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப அவங்க 2 பேருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணா பரவாயில்ல. ஆனா அவங்க 2 பேரும் மல்லு கட்டறனால இப்ப பாருங்க, உலகத்துல உள்ள பொதுமக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இப்ப இத பார்த்துட்டு எப்ப அவங்க தானப்பா மல்லு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வசாதாரணமா கடந்து போயிட முடியாது. அங்க நடக்கிற பிரச்சனைனால நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்றத நீங்களே பாருங்க. இன்னும் இந்த பிரச்சனை மோசமடைறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்கு. ஏன்னா ஈரான் சுப்ரீம் லீடர் புதுசா இப்ப அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு பாத்தீங்களா? அவர் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின கூட்டு வான் தாக்குதல்ல அவருக்கு சில காயங்கள் ஏற்பட்டதா சொல்றாங்க. கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு ஈரான் பதிலடி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்படியே மாத்தி மாத்தி மல்லு கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா உலகத்துல அடுத்து என்ன பிரச்சனை வரும்னே தெரியாதுங்க. எப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போதோ. நம்ம இந்தியா சொல்ற மாதிரி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு மாத்தி மாத்தி இது மாதிரி பிரச்சனையை வளர்க்குற மாதிரி மல்லு கட்டிட்டே இருந்தாங்க அப்படின்னா தேவையில்லாத நிறைய பதற்றங்கள் தான் உருவாகும். இப்ப இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.